எப்படி மாறிட்டேன்னா நான் ஒன் சைடு போட்டுருங்க, ஒரு சைடு வந்து 3 பாயிண்ட்ல, ஒரு சைடுல வந்து 2 பாயிண்ட்ல போட்டுருங்க. ஏன் முள்ளட் என்னாச்சு? நான் ஸ்கூல்ல திட்டுறாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது டீசெண்டா போகணும்ல. எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்டிடுவோமா? ஓகே. மேல மட்டும் எடுத்துறாதீங்க, மேல கம்மியா தானே இருக்கு. ஓகே. மொட்டை போட்டு முடி முளைச்சதா? ஆமாண்ணே. சைடில் ஒன்றா நம்பரு, சைடில் ஒன்றா நம்பர் மறுபடியும் ஸ்டெப்பாக தெரிகிற இடத்துல ஸ்லோப்பிங் பண்ணணும். ஸ்லோப் பண்ணுறது எப்படின்னா, சீப்பை வச்சு மிஷினை வந்து அது மேலே இழுத்தோம்னா ஸ்லோப் ஆயிடும். அதாவது நான் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சோம்னா, இப்படி செஞ்சோம்னா ஃபினிஷிங் டச்சப் நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும். ஸ்லோப் அடித்தா மட்டும்தான் அந்த கிட்ட தெரியாது. இந்த நெத்தியில் கட் பண்ணையில் எம்ப ஏற்றி கட் பண்ணிட்டோம்னா எம்ப ஏர் நெத்தி மாதிரி தெரியும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்படி எடுத்தோம்னா பிசர் இருக்காது. அதனால அவ்வளோதான். எவ்வளோ ஃபினிஷிங் வந்துருச்சுன்னு பாருங்க. கடைசி டச்சப்பு பிளேடு போட்ட இடத்துல அப்படியே மிஷினை வச்சு ஸ்லோ பண்ணி விட்டோம்னா பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். என்ன ஓகேவாயா? பிடிச்சிருக்கா? ஓகே. பெஸ்டா இருக்கா? வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எந்த முடியுமே இல்லாம நீட்டா வெட்டிருக்கீங்க. சரி. இந்த கடையில முடி வெட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி போங்க. பாய்.